நேத்து மேட்ச பாக்கும்போது அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னையா பேட்டிங் ஆடுறீங்க, ஒரு 10 மணி போலயே தெரிஞ்சு நம்ம சோலி முடிஞ்சுன்னு. சோலி முடிச்சு ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க பாருங்க பும்ரா ஆஸ்டிப்பும். அப்பெல்லாம் நான் நினைச்சேன் நம்ம தான் வின் பண்ணி செமிஃபைனல் போவோம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்தார் டேவிட் மில்லர். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். போட்டு கிளின்னு நம்ம பவுலர்ஸை போட்டு நொங்க எடுத்திருப்பாரு. அதுலயும் நம்ம வருண் ஓவர் அடிச்சிருப்பாரு பாருங்க. வருண் ஓவரை இப்படி அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேனை இப்பதான் நான் பாக்குறேன். இப்போ நம்ம செமிஃபைனல் போகணும்னா ஜிம்பாப்வேவை நல்ல ஒரு ரன் ரேட்ல ஜெயிக்கணும். ஏன்னா நேற்று மோசமான ஒரு ரன் ரேட்ல தோத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸையும் ஜெயிக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் நம்ம செமிஃபைனல் போக முடியும். நேற்று மட்டுமே 2 ஹோஸ்ட் கண்ட்ரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தோத்துருக்காங்க. ஒரு சைடு நம்மனா, இன்னொரு சைடு ஸ்ரீலங்கா. இந்தியா நேற்று மேட்ச்ல தோத்ததுக்கு மெயின் காரணம் ஏன் அக்ஷர் பட்டேல டிராப் பண்ணீங்க? அவர்கிட்ட இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா வாஷிங்டன் கிட்ட இருக்கு. பேட்டிங்ல ஃபுல் சொதப்பல். ஃபர்ஸ்ட் டைமா இந்த டோர்னமெண்ட்ல சேஸ் பண்றோம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல சேஞ்ச் பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு நடக்க போற வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க, இந்தியா செமிஃபைனல் உள்ள போகுமான்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.